இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. அமோகமா இருக்கு, சிறப்பா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. நிதி மேலாண்மையை கையாள தெரியலன்னு சொல்லி அது தோல்வியினுடைய உச்சத்துக்கு போயிட்டார் அவரு. அதனால விரக்தியில பேசுறாரு. அதை பத்தி கவலைப்படலாம். பாஜகவுல வந்து பல்வேறு தரப்பினர் வந்துட்டு இருக்காங்க. பாஜகவோட விமர்சனம், பாஜகவோட வந்து பிரச்சாரம் ஈடுபடுமா தமிழ்நாட்டுல? எத்தனை பேர் வந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய மதசார்பு முற்போக்கு கூட்டணியை வெல்ல முடியாது. என்ன வேணா பண்ணட்டும், இதோட இன்னும் என்ன பண்ண போறாங்க பண்ணட்டும். அதை பத்தி நான் கவலைப்படல. தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடக்குது, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி விமர்சனம். ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக வந்து டெல்லி அடமான வீட்டுல குத்தகைக்கு போயிட்டாங்கல்ல, வாடகை இது அங்கே அடிமையாயிட்டாங்க. அதனால டெல்லி தான் ஆட்சி நடத்துது. ஒரு திராவிட கட்சி இது மாதிரி போனதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக அதுக்கு வேதனைப்படுறோம், வெட்கப்படுறோம். யார் வந்தாலும் நாங்கள் கவலைப்படல. நாங்கள் இங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா இந்த தொகுதியில் இன்னைக்கு வந்தப்போ மக்கள் தந்த எழுச்சியை பார்த்தா 234 வந்துடும் போல இருக்கு. இளைஞர்கள் பின்னாடி போய் பல்வேறு விபத்துகளை சந்திக்கிறாங்க. தொடர்ச்சியா இளைஞர்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் விபத்துகளை சந்திக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அட்வைஸ் பண்றீங்க? அவங்கள நாட்டு மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. அது திருந்துவாங்க, விரைவில் திருந்துவாங்க.